ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது கந்த சஷ்டி விரதம் 5வது நாளுங்க. இன்னைக்கு தான் முருகன் சம்ஹாரத்துக்கு வேல் வாங்குறாரு இல்லையா, அதனால ஈவினிங் விரதம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு விரதம் முடித்தோம். இந்த போன வருஷம் இந்த வருஷம் இந்த 2 வருஷமாக தாங்க நாங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். ஏன்னா நாங்கள் போன வருஷம்தான் வேலே வாங்கினோம், அதனால போன வருஷத்துலேருந்து தான் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தோம். நான் கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. இந்த 4 வருஷமாக தான் முருகன் வந்து எனக்கு வரம் தராரா அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னோட சின்ன வயசுலேருந்தே நான் அவரை சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் விரதம் பெருசாக இருந்ததில்லை. ஆனாலும் என் கஷ்ட நஷ்டத்தில் எனக்கு எப்போல்லாம் ஆறுதல் தேவையோ அப்போல்லாம் அவர் என் கூட இருந்துக்கிட்டு தான் இருந்தார். அப்புறம் ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விரதம் இருந்து இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஒரு நன்றிக்கடனாக தான் பார்க்குறேன். அவரை நான் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், நான் அவரை கும்பிட்டாலும் கும்பிட்லனாலும் அவர் என் கூடவே தான் இருந்தார். அவருக்கு நான் செய்கிற ஒரு நன்றிக்கடனாக தான் இதை பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு விஷயம் கடவுள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, அது வந்து இன்னொருத்தவங்களை காயப்படுத்தாமையோ, அந்த நம்ம கேட்குற வரத்தினால யாரும் பாதிக்கப்படலை அப்படின்னா, அது முழுக்க முழுக்க நம்மளை சார்ந்து மட்டும்தான் இருக்குது, நம்மளோட நன்மையை சார்ந்து மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக முருகன் நமக்கு கொடுப்பாரு. ஒருவேளை நம்ம கடவுள்கிட்ட கேட்டது நடக்கலை, நம்ம கேட்ட வரம் கிடைக்கல அப்படின்னா, உடனே கடவுள் நம்மளோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கலை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையவே கிடையாது. நம்மளை விட கடவுளுக்கு தெரியும் நம்மளுக்கு எது எப்போ கரெக்டான டைமில் கொடுக்கணும் அப்படின்னுட்டு. அதனால் கரெக்டான டைமில் அது நம்மளை வந்து சேரும். இன்கேஸ் அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுக்கு அதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயம் கிடைக்கும். ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நம்மளில் நிறைய பேர் கடவுளை திட்டுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை விட ஒரு பெஸ்ட்டான விஷயம் நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் கடவுளை மறந்துடுவோம். நான் அப்படி தான். நீங்கள் எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஈவினிங்காக வந்து நாங்கள் திணை லட்டு தான் வச்சுருந்தோம். 6 வகை அபிஷேகம் என்னென்னா தயிர், பால், தேன், விபூதி, சந்தனம், பன்னீர் இதெல்லாம் சேர்த்து தான் அபிஷேகம் பண்ணணும் தனித்தனியாக. அப்புறம் இன்றைக்கி வந்து பிரசாதம் வந்து திணை லட்டு தான் வச்சுருந்தோம். உங்களோட ஷேர்ஸ், லைக்ஸ் வச்சு பார்க்கும் போதே நீங்கள் எவ்வளோ விரும்பி பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு பிக் தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.